वेंकटाद्रिसमं स्थानं ब्रह्मांडे नास्ति किंचन वेंकटेश समो देवो न भूतो न भविष्यति। ओं नमो वेंकटेशाय। திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दम् मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய பகவத்கீதையில் ஸ்வாத்தியாயாபியசனஞ்சைவ வாங்மயம் தப உச்சதே என்று பகவான் பிரதிதினம் வாக்ரூபமான ஒரு தபஸை ஸ்வாத்தியாய அபியசனம் செய்வா. இந்த பகவத்கீதை பாராயணம் இத்தியாதிகளை நாம் அத்தியனம் செய்வதாலும் அதை திருப்பி திருப்பி சொல்வதாலும் சில பேருக்கு கற்றுக் கொடுப்பதாலும் அது ஒரு வாங்மயமான தபஸ் அப்படின்னு நம்மளுக்கு உபதேசம் பண்ணிருக்கார். அது உண்டு இல்லாமல் யத சத்யம் யதோ தர்ம யதோ ஹ்ரீரார்ஜவம் யத ததோ பவதி கோவிந்தா யத கிருஷ்ணஸ்ததோ ஜெயா அப்படிங்கிற ஸ்லோகத்தில் எடுத்து பார்க்கும்போதே எந்த இடத்துல சத்தியமும் தர்மமும் ஈஸ்வர விரோதமான காரியத்தில் வெக்கவும் யதா ஹ்ரீஹி ஆர்ஜவம் யதா ஹிருதயத்தில் ஒரு நேர்மை இருக்கோ அந்த இடத்துல கோவிந்தன் அங்கேயே இருக்கானா. அதனால் இந்த குணங்களை நம்ம வளர்த்துக்கணும். சத்தியமாக இருக்கணும், தர்மமாக இருக்கணும், ஈஸ்வர விரோதமான காரியங்களில் வெக்கப்படணும், அதில் ஈடுபடவே கூடாது. அது உண்டு இல்லாமல் ஆர்ஜவம் ஹிருதயத்தில் ஒரு நேர்மை எப்பயும் இருந்ததுன்னா அந்த இடத்துல பகவான் கோவிந்தன் நம்ம கூடயே இருப்பானா. அதனால் என்ன ஆகுதுன்னா யத கிருஷ்ணஸ் ததோ ஜெயா, எங்கே கோவிந்தன் இருக்கானோ அந்த இடத்துல எடுத்த காரியம் எல்லாம் வெற்றியாகிறது அப்படின்னு நம்மளுக்கு சாஸ்திரம் அழகாக நம்மளுடைய குணத்தையும் மேம்படுத்திண்டு பகவத் பிரீத்திகரமான காரியங்களையும் செய்துண்டு தத்வாரா கோவிந்தனை நம்ம கூடயே வச்சுக்கலாம் அப்படின்னு அழகாக சொல்லி கொடுக்கறது. அவ்வாறே இன்றைய பகவத்கீதை பாராயணத்திற்கு முதல்ல ரொம்ப மனோநிலையை சரியாக வச்சுண்டு நம்ம பகவான்கிட்ட ஈடுபடுறதுக்கு முன்னாடி குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்தோட இன்றைய நிகழ்ச்சியை நாம் துவங்கலாம். श्री गुरु प्रार्थना. गुरु ब्रह्मा गुरुर्विष्णुर् गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. श्रीनिवास प्रार्थना. नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् आनन्दाय नमो नमः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्ण परमात्मनः अनुग्रहेण समस्त प्रपञ्चस्य
विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसम्पत्समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृद्ध्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तपापक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गं महोरस्कं वनमाला विराजितम् शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिम्। यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवाणि धर्मधर्मः। ब्राह्मण क्षत्रिय विशां शूद्राणां च परं तप कर्माणि प्रविभक्तानि स्वभाव प्रभवैर्गुणैः வித்யா விந்ததே அமிர்தம் அப்படின்னு சொல்ல பிரகாரம் நாம் இதுவரை செய்த ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை நமக்கு டாக்டர் ஊவே அனந்தபத்மநாபாச்சாரியார் விவரிப்பார். அதை மனதில் வாங்கிக் கொள்வோம். ब्राह्मण क्षत्रिय विशां शूद्राणांच परंतप कर्माणि प्रविभक्तानि स्वभाव प्रभवैः गुणैः। ओम नमो भगवते वेंकटेशाय। சம்சாரிகள் அனைவருமே சத்வம் ரஜஸ் தமஸ் என்னும் இந்த மூன்று குணங்களின் பாரவஷ்யம், அந்த மூன்று குணங்களில் வசப்பட்டவர்கள் தான். இதை பெருமாள் ஸ்பஷ்டமாக 40வது ஸ்லோகத்தில் நிரூபணம் பண்ணி காண்பிச்சுட்டான். மம மாயா துரத்தையா அப்படின்னா இந்த மாயா சப்தம் ஆச்சரியமான பிரகிருதி. ஆனால் பிரகிருதி வசப்பட்டவர்கள் அப்படின்னா அர்த்தம் பிரம்மருத்ராதிகளும் பிரகிருதி வசப்பட்டவர்கள் தான். யாருமே பிரகிருதியினுடைய காரியத்திலிருந்து எக்ஸம்ஷன் வாங்கவே முடியாது. ஒரே ஒருத்தன் தான், யார்? முக்தாத்மா. அவன் இங்கேருந்து மோட்சத்துக்கு போனான்னா அதனால தான் ஸ்பஷ்டமாக பெருமாள் சொன்னான், இந்த பிரகிருதி மண்டலத்தில் என்ன திவி தேவேஷு புவி. இப்போ திவி தேவேஷுனா திவி தேவர்களிடத்துலனா இப்போ புவி மனுஷேஷு. நீ தேவர்கள் எடுத்துக்கோ இல்லை மனுஷர்கள் எடுத்துக்கோ. தேவர்கள்னா சித்தர்கள், யக்ஷர்கள், கந்தர்வர்கள், கிண்ணர்கள், கிம்புருஷர்கள், சாரணர்கள் எல்லாரும் சேர்ந்து பிரம்மாவன் தானே தேவர். யாராக இருந்தாலும் சரி, இவளால் எஸ்கேபிசம் இதிலேருந்து தாண்ட முடியாது. பிரகிருதி வசப்பட்டவர்கள் அதிலிருந்து தப்பி பழிச்சனா முடியவே முடியும். ரொம்ப முடியவே முடியாது, கிடையவே கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஆளை பார்க்கவே முடியாது. அதனால தான் பயப்படணும். நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப கஷ்டமாக இருக்கணும். எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டேன், எல்லாம் சரியாக இருக்குது. சில பேர் சொல்ல பாருங்க, சுகர் கண்ட்ரோல் பண்ணிட்டேன், அப்புறம் பிபியை கண்ட்ரோல் பண்ணிட்டேன், டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறேன், ஆரோக்கியமாக இருக்கேன்றான்.
திடீர்னு நடந்துனே போயிடுச்சா பொட்டுன்னு சத்து போயிடுறான். என்ன பண்ண முடியும்? எப்படி அதை என்ன கண்ட்ரோல் எங்கே போச்சு? எப்படி போச்சு? நடக்கவே நடக்காது. நாமெல்லாம் எல்லாம் நம்ம வசத்தினால இதெல்லாம் முடிச்சுடலாம், பார்த்துடலாம், போயிடலாம் அப்படின்னு பண்ணவே முடியாது. சுவாமி கோரத்தாழ்வான போல, சுவாமி தேசிகனை போல எவ்வளோ மகான்கள்லாம் இருந்திருக்கா. அவள் எல்லாமே பயந்து காரியங்களை பண்ணியிருக்கா, பயந்துருக்கா. ஆமாம் சுவாமி, தங்கள் ஆத்மாவை பார்த்து பயந்தா, கர்மாக்களை பார்த்து பயந்தா, இந்த பிரகிருத்தியை பார்த்து பயந்தா, பாபபீருக்களாக இருந்தாவா. நமக்கு தான் பாபமே பயம் கிடையாது, கவலையே பட மாட்டோமே. நம்ம தான் நாம் நாஸ்திகலாம் ஆஸ்திகலாம், நம்ம ரெண்டு கட்டம். நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஒரு பக்கம் நமக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணணும்னு எதிர்பார்க்குறோம், ஆனால் நாம் பண்ணுறதான பாப்பங்களை நாம் நிறுத்த மாட்டேன்றோம். ரெண்டாவது கர்மாக்களை பண்ணுனா பரவாயில்ல, பெருமாள் எல்லாம் மனசில் இருக்கான்னு அங்கே கர்ம பரித்தியாகம் பண்ணிட்டு உட்காந்து வெட்டி நியாயம் பேசிட்டு இருக்கும். புண்ணியஸ்ய பலமிச்சந்தி புண்ணியம் நேச்சந்தி மாணவாக நஹ்ய புண்ணியஸ்ய பலமிச்சந்தி எத்தனை குருதேனரா. எல்லாரும் புண்ணியத்தினுடைய பலனுக்கு ஆசைப்படுறா, யாரும் புண்ணியத்தை பண்ணுறதுக்கு ஆசைப்பட மாட்டேன்றா. யாருக்குமே பாபத்தினுடைய பலன் தேவையில்லை. ஆனால் மக்கள் மெனக்கட்டு கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு அவர்கள் பண்ணக்கூடிய காரியம் பாவம்தான். புண்ணியஸ்ய பலமிச்சந்தி புண்ணியம் நேச்சந்தி மாணவா. புண்ணியத்தினுடைய பலன் மட்டும் வேணுன்றான். என்னையா இது லாஜிக்? இது எப்படி தான் எடுத்துன்னு போகிறது? நம்ம பாபத்தினுடைய பலன் வேண்டாம், ஆனால் கஷ்டப்பட்டு மக்கள் என்ன பண்ணுறான்? பாபத்தை தான் பண்ணுறான். ஆழ்வார் சாதிப்பார், பாவமே செய்து பாவியானேன் என்று. சம்சாரிகள் எல்லாருக்கும் இந்த பிரகிருதி சம்பந்தம் இருக்கிற பரியந்தம் சத்வம் ரஜஸ் தமசுன்றது மாறி மாறி வரும். அந்த குணங்களுக்கு அவர்கள் பரவசர்கள் தான். அந்த குணங்கள் அவர்களை டாமினேட் தான் பண்ணும். இப்படி சத்வாதிகளின் சத்துவம் முதலான குணங்கள் அதனுடைய ஆதிக்கத்தின் தேக சம்பந்தம் பெற்றவர்களுடைய நிலை என்ன என்பதை இப்பொழுது வர்ணிக்க போகிறோம். இதை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் எல்லாருக்குமே சத்வம் ரஜஸு தமசு மாறி மாறி வந்துன்னு தான் இருக்கும், நோ டவுட். சத்துவம் வரைச்சா நல்ல விஷயங்களை புத்தி போகும், நல்ல விஷயங்களை சிந்தனை பண்ணுவோம், நல்ல விஷயங்களை பேசுவோம், நல்ல விஷயங்களை பார்ப்போம், நல்ல விஷயங்களை எழுதுவோம். புத்தி பிரைட்டாக இருக்கும், நல்ல விகாசமாக இருக்கும், நல்லா கிராஸ்ப் பண்ணிப்போம். நம்ம ரஜஸ் தமஸ் வந்தால் அது மாறி போயிடும், விபரீதமாக போயிடும். இது மட்டும் இல்லை, இது ஜென்ரல். ஆனால் சத்துவகுணத்தினாலே ஒரு சிலருக்கு பிறவி ஏற்படுகிறது. அந்த சத்துவகுணம் டாமினேட் பண்ணக்கூடிய பிறவி ஏற்படுகிறது. அது பர்மனெண்ட்டாகவே சத்துவமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் சாத்விகம் இருக்கும். அதாவது இந்த சாத்விகத்துடையதான காரியம் என்ன? முதல்ல ரியலைசேஷன். சுவாமி, நீங்கள் ஒன்றை நன்கு மனதில் புரிந்து கொள்ளுங்கள். சாத்வீகம் என்பதற்கு கோழைத்தனம் என்பது பொருள் அல்ல. நாம் என்ன நினச்சிக்கிறோன்னா, நான் வாய முடிந்தா அவன் வாய முடிந்து இருப்பானா, நான் வாய முடிந்தா அவன் எனக்கு இன்னும் மட்டன் நினச்சிருப்பானா என்று நம்ம பொங்குறோம், குதிக்கிறோம், மாறி 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 பேசுகிறோம். இப்போ கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வச்சுப்போம், இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வச்சுப்போம். அந்த சமயத்தில் நாம் நம்முடைய காரியத்தை கச்சிதமாக செய்வதற்கு யோசிக்கணும். அப்போ மைண்டில் பகவத்கீதை வந்ததுன்னா அவங்களுக்கு சாத்விக குணம் இருக்குன்னு நினச்சிக்கோங்க. நீங்கள் நாம் ஏதோ பாபம் பண்ணியிருக்கோம், பெருமாள் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு சிக்ஷை கொடுத்துன்னு இருக்கார். இதை நாம் புரிஞ்சுக்கணும். இந்த சமயத்தில் உணர்ச்சி வசப்பட்டு எமோஷனல் அட்டாக்கில் நாம் அகைன் நம்முடைய கிரைம் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்க கூடாது. ஒருத்தர் கேட்டார், பாகவரபச்சாரம்னா என்ன? மேல் திறத்தில் ஆண்மகன் திறத்தில் ஒரு ஸ்ரீவைஷ்ணவன் சமாசிரணமானவர், சரணாகதியானவர், அவரை நிந்தித்தல், அவரிடத்தில் அபச்சாரப்படுறது மட்டும்தான் பாகவத உபச்சாரமா? ஏன்னா இவருக்கு தன்னுடைய மனைவியிடத்தில் அடிக்கடி சண்டை வரும். ஒரு நாள் தன்னுடைய மனைவியை அடிச்சுட்டார். அப்போ அது அவருக்கு பாகவத உபச்சாரம் ஆகாதானார்? கட்டாயம் ஆகும். அந்த மனைவி தவறு செய்து அந்த தவற்றை திருத்திக் கொள்வதற்கு பல வழிமுறைகளை ஆராய்ந்து பார்த்து, அந்த வழிமுறைகள் ஆராய்ந்து பார்க்கப்பட்டு அவளுக்கு எப்படி ஹிதோபதேசம் பண்ணணுமோ அதை பண்ணணும். நிச்சயம் பண்ணக்கூடாது தான். அது ரெண்டு பேருக்கும் சொல்கிறேன். அப்போ இவர்கள் மட்டும் கை நீட்டலாமான்னு ஒரு கேள்வி வரும். இல்லை, இதெல்லாம் கொஞ்சம் நாம் நம்முடைய வழக்கத்தில் கொண்டு வரணும். கணவனிடத்தில் மனைவி கை நீட்டலாமா, அல்லது மனைவியிடத்தில் கணவன் கை நீட்டலாமா? ரெண்டுமே பாகவத விசாரம் தான். இப்படியே சொல்லிட்டு இருக்காதீங்க சுவாமி. நான் இருக்கிறத சொல்கிறேன். புரிந்து கொள்வதும் புரிந்து கொள்ளாததும், வாழ்க்கையில் கடைபிடிப்பதும் கடைபிடிக்க முடியாததும் அவரவர்களுடைய சௌகரியம். இப்போ பாப பீருன்னா எல்லாத்துக்கும் தான் நம்ம பயப்படணும். நாம் செய்திருக்கக்கூடிய கர்ம வினை என்னன்னே நமக்கு தெரியவே தெரியாது. நம்மளை கொண்டு போய் பெருமாள் எப்படி
ட்விஸ்ட் கொடுக்க போறா நமக்குன்னு தெரியவே தெரியாது நம்முடைய வாழ்க்கையில். அப்படியே 10% யோக்கியராகவே நாம் நம்மை நினைத்து கொண்டால் கூட அதுலேயும் நாம் பயந்து தான் இருக்கணும். பராசர முதலான மகரிஷிகள்லாம் கூட பெரிய மகான்கள், 7 கல்பத்திற்கு முன்பாக அவதரித்த மகான்கள். மார்க்கண்டேயர் முதலான மகரிஷிகள், 7 கல்பத்திற்கு முன்பு உண்டான மார்க்கண்டேயர் முதலான மகரிஷிகள்லாம் கூட இவரை சேவிச்சிருக்கா, பராசரரை சேவிக்கிறான்னா. அப்பேற்பட்டதான பராசரர் கூட அஞ்சு நடுங்குகிறார், பயப்படுறார், நம்மளை பயமுறுத்துறா. சாஸ்திரத்தை நம்பக்கூடியவர்கள், சாஸ்திர விசுவாசத்தை காண்பிப்பவர்கள் இந்த பயத்தோட தான் இருக்கணும். இது நன்கு வலியுறுத்தப்பட்டது 40வது ஸ்லோகத்தில். இதை கிளீனாக மனசில் வச்சுப்போம். யாராயிருந்தாலும் அவர்கள் பிரகிருத்தியை தாண்டி வர முடியாது. பிரகிருத்தியினுடைய டாமினேஷனில் அவர்களுக்கு பல சங்கடங்கள் ஏற்படத்தான் ஏற்படும். ஆனால் அதை வைத்து கொண்டு நாம் எள்ளி நகையாட விடக்கூடாது. பிரம்மாவும் அவஸ்தப்பட்டிருக்கார். பிரம்மானா பிரம்மருத்ராதிகள் எல்லாரும் அவஸ்தப்பட்டிருக்கா. இந்திராதி தேவர்களும் அவஸ்தப்பட்டிருக்கா. மனுஷனுக்கு கேட்கவே வேண்டாம், தொட்ட இடமெல்லாமே கன்னி வெடி தான் அவனுக்கு. என்ன பண்ணாலும் அவனுக்கு பிரச்சனை தான் வருது. அவனுக்கு என்ன பண்ணாலும் பிரச்சனை, நல்லது பண்ண போனால் கூட அவனுக்கு பிரச்சனை தான் வருது. எனவே தான் நம்மளை கூடியமான வரைக்கும் நம்ம பப்ளிக்கில் நம்மளை மிங்கிள் பண்ணாங்க, நம்மளை ஏகாந்தமாக இருக்கணுன்றார். அது முடியலையே, முடியலையே. புகழ ஆசை வருது, 4 பேர் பார்த்து நம்மளை கொண்டாடுறோன்னு ஆசை வருது. ஒருத்தர் பாராட்டினா சந்தோஷம் வருது, இன்னொருத்தர் பாராட்டலைன்னா கோபம் வருது. அதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. கர்மண்யேவாதிகாரஸ்தேன்னு சொல்லும்பொழுது சாமானிய அர்த்தம் பார்த்தோம்னா, நீ வாட்டுக்கு உன் காரியத்தை பண்ணு, உன் கடமைன்னு பண்ணு, பெருமாள் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புன்னு பண்ணு, இதை ஒரு கர்மயோகமாக பண்ணு. பகவத்கீதை 600 எபிசோடு ஓட்டியிருக்கியான்னு கர்மயோகம்னு நினச்சிக்கோத. நம்மளால் முடிந்த அளவுக்கு அதை ஒரு கர்மயோகமாக நாம் பண்ணினோம் காண்பிக்கிறார். இது பரியந்தம் 3 வித ஜீவனுடைய கர்த்திருவம், பகவானுடைய அதீனம், 3 விதமான ஞானம், 3 விதமான கர்மாக்கள், 3 விதமான கர்த்தா, 3 விதமான புத்தி, 3 விதமான திருதி, 3 விதமான சுகம் என்பது சொல்லப்பட்டு, இத்தகைய 3 குணங்கள் இல்லாதவர்கள் எவரும் இலர் என்பது வரையிலும் ஸ்பஷ்டமாக சொல்லப்பட்டது. இத்தகைய 3 குணங்கள் இல்லாதவர்கள் எவரும் இல்லர். இது வரலாம் காண்பிச்சா 40வது ஸ்லோகம் வரலும் சொல்லிட்டான். இப்போ 41லிருந்து 44 வரையிலும் பிராமணன் முதலான ஜாதிகளுடைய குணங்கள் என்ன, அவர்கள் என்னென்ன கர்மாக்கள், என்னென்ன காரியங்களை எப்படி எப்படி பண்ணுறா, இதை சிக்கலாக்கிக்காமல் புரிஞ்சுக்கணும். இதை பெருசாக காம்ப்ளிகேட் பண்ணாமல் புரிஞ்சுக்கணும். பிராமண க்ஷத்ரிய விஷாம் சூத்ராணாஞ்ச பரந்தப கர்மாணி பிரவிபக்தானி ஸ்வபாவ பிரபவைஹி குணைஹி ஸ்வபாவ பிரபவைஹி குணைஹி. யார் யாருக்கு என்னென்ன குணம், என்ன செயல், அவர்களுடைய ஜீவன உபாயம் என்ன, கரெக்டாக பிரிச்சிருக்கு. நாம் என்ன காரியத்தை செய்ய வேண்டுமோ அந்த காரியத்தை நாம் சொல்லணும். யஜன யாஜன அத்தியன அத்தியாபன தானம் பிரதிக்ரியா என்று சொல்லுவார்கள். பிராமணர்களுக்கு ஒரு கர்மா, க்ஷத்ரியனுக்கு ஒரு கர்மா, இயற்றலும் ஈட்டலும் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு அப்படின்னு சொல்லுவாள் அந்த க்ஷத்ரியனுடையதான காரியங்களை. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரியம் இருக்கு. இப்போ இந்த ஜென்மால ஒருத்தன் பிராமணனா பிறந்துட்டான் அப்படின்றதுனால ஆத்மாவில் வித்தியாசம் கிடையாது. ஆனால் தேகப்பிரயுக்தமான தர்மத்தை மீறக்கூடாது. இன்னைக்கு ஆண் பெண் என்றால் ஆணுக்கு ஒரு தர்மம் இருக்கு, பெண்ணுக்கு ஒரு தர்மம் இருக்கு. ஆணினுடைய நடை உடை பாவனையில் வித்தியாசம் இருக்கு, பெண்ணினுடைய நடை உடை பாவனையில் வித்தியாசம் இருக்கு. எல்லாம் சமம் அப்படின்னு வாதிடுபவர்கள் கூட புருஷாளுக்கு தனி பர்ஃப்யூம், ஸ்திரீகளுக்கு தனி பர்ஃப்யூம், புருஷாளுக்கு தனி டால்கம் பவுடர், ஸ்திரீகளுக்கு தனி டால்கம் பவுடர், உடையில கூட வித்தியாசம் இல்லை. ஆனால் இதை வச்சுருக்காளா இல்லையா? புருஷாளுக்கு தனி சோப்பு, ஸ்திரீகளுக்கு தனி சோப்பு, புருஷாளுக்கு தனி ஸ்னோ க்ரீம், அந்த என்னது அந்த க்ரீம் ஒன்று தடவிக்கிறாள், அந்த மாதிரி ஸ்திரீகளுக்கு தனி. எப்படி வித்தியாசம் இல்லாமல் போய்விடும், எப்படி வித்தியாசம் இல்லாமல் போய்விடும். அந்த வித்தியாசம்ன்றது சாஸ்திரியமான வித்தியாசமாக சொல்லப்படும் பொழுது இங்கே எங்கே பிரச்சனை வருது? அதையே நாம் தனிப்பட்ட முறையில் பார்க்கிறோம். அதையே தனிப்பட்ட ஒரு காழ்ப்புணர்ச்சியாக நாம் அதை வெளிப்படுத்துகிறோம். அதை வெளிப்படுத்தக்கூடாது.
எல்லாத்துலேயும் சுவாமி உணவுல கூட ஒரு பாகுபாடு இருக்கு சுவாமி. உணவுல கூட ஒரு பாகுபாடு இருக்கிறது. நாம் சாப்பிடக்கூடியதான உணவு நம்முடைய வளர்ப்பு பிராணிகளுக்கான தனி உணவு. இன்னும் கேட்டால் நாம் சாப்பிட்ற உணவு காட்டில் நம்முடைய வளர்ப்பு பிராணிகளுக்கு நியூட்ரிஷன் அதிகமாக தேவைப்படுதுன்றாவா. அதனால் அந்த வளர்ப்பு பிராணிகளுக்கான தனியாக ஒரு இடம் திறந்து வச்சிருக்கா. அந்த இடத்துல போய் நீ அதுக்கு தேவையான ஆகாரங்களை வாங்குன்றான். அப்போ வளர்ப்பு பிராணிக்காக வாங்கி வைத்திருக்கக்கூடிய உணவை நாம் ஏற்க முடியுமோ? வித்தியாசங்கள் இருக்கு, எல்லாத்துலேயும் வித்தியாசங்கள் இருக்கு. மாடு புல்லு சாப்பிட்றதுலாம் நம்மளால புல்லு சாப்பிட முடியுமா? யானை ஒரு கரும்பு கட்டை அப்படியே எடுத்து சாப்பிட்றது அப்படி இருக்குன்னா நம்மளால் அந்த கரும்பு கட்டை எடுத்து சாப்பிட முடியுமா? யானைக்கு ஒரு வெள்ளத்தை கொடுத்தா அப்படி முழுங்குறதுலாம் நம்மளால் அதை முழுங்க முடியுமா? வித்தியாசம்ன்றது இருக்கு. கீழே ஒரு ஸ்லோகம், வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனிச்சைவ ஸ்வபாக்கேச்ச பண்டிதாக சமதர்ஷினஹான்னா அங்கே ஆத்ம விஷயத்தில் வித்தியாசம் பார்க்காது. ஒருத்தர் ஏதோ ஜென்மாந்தரத்தில் நல்ல காரியங்கள் பண்ணியிருக்கார், சாத்வீகமான நல்ல காரியங்கள் பண்ணியிருக்கார், அதனுடைய தொடர்ச்சியான பலன் அனுபவிக்கிறார் அவர். ஆனால் போன ஜென்மால் அப்படி இருக்கார். நம்ம இப்போ இந்த க்ஷேத்திர மாகாத்தியெல்லாம் பார்க்குறோம், அதே மாதிரி கீதா மாகாத்தியம் பார்க்குறோம். ஒருத்தன் நல்ல மனுஷ ஜென்மாவில் பிறந்தான், அந்தனராக இருந்தான், வேதாத்தியனம் பண்ணினான், கடைசியில் எங்கேயோ வேற ஒரு பெண்ணின் இடத்துல அவனுக்கு ஈடுபாடு ஏற்பட்டது. அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி காட்டுவாசியோடு வாழ்க்கை நடத்தினான். அதனால் பல பாபங்கள் அவனுக்கு உண்டாச்சு. அடுத்த ஜென்மாவில் நாயாக பிறந்தான், அதுக்கு அடுத்த ஜென்மாவில் பூனியாக பிறந்தான், அதுக்கு அடுத்த ஜென்மாவில் யானையாக பிறந்தான், அதுக்கு அடுத்த ஜென்மாவில் எலியாக பிறந்தான். பார்க்குறோம் இல்லையா? நம்ம 4 ஜென்மா கழிச்சு மறுபடியும் ஒரு ராஜா அவருடைய அரண்மனையில் பிறந்தான். முன் ஜென்ம ஞாபகம் இருந்தது. இப்போ பாருங்க, இப்போ ராஜாவுடைய அரண்மனையில் அவன் பிறந்ததற்கு காரணம் என்ன? 4-5 ஜென்மாக்களுக்கு முன்பாக அவன் சேர்த்து வைத்திருந்த சத்கர்மத்தினுடைய பரிபாக்கம், நல்ல காரியத்தினுடைய பலன். தன் மத்தியில் அவன் இப்படிலாம் பிறந்ததுக்கு காரணம் என்ன? அவன் செய்த பாபங்கள். அந்த பாபங்கள் அதிகமான ஒரு பிரதிபந்தகம், அதிகமானது ஒரு கஷ்டத்தை அவனுக்கு அளித்து பல பிறவிகளை பிறக்க வைத்து இப்போ மறுபடியும் நல்ல பிறவியில் பிறக்க வச்சிருக்கு. அப்போ ஆனால் இப்போ ராஜகுமாரனா பிறந்தவன் இதற்கு முன்பாக மகாமட்டமான ஜென்மாக்கள் எல்லாம் பிறந்திருக்கான். புழுவாக பிறந்திருக்கான், பூச்சியாக பிறந்திருக்கான், சாக்கடையில் கரப்பாம்பூச்சியாக இருந்திருக்கான். அதனால் அவனை என்ன சொல்கிறதுலாம் போ, இப்போ அவன் சாத்விகனாக இருக்கான், ஒரு க்ஷத்ரியனாக இருக்கான், தர்ம பரிபாலனம் பண்ணுறான், மக்களை நல்லா மக்களை நல்லா ரட்சிக்கிறான் அப்படின்னு வச்சு நீ போன ஜென்மாவில் பூனையாக இருந்த, நீ போன ஜென்மாவில் பெருச்சாலியாக இருந்த, இது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆத்மாவை தான் பார்க்கிறான் பெரியவர்கள். ஆனால் இப்போ அவன் க்ஷத்ரிய தர்ம பிரயுக்தமான காரியம் என்னவோ அதை பண்ணணும். நான் போன ஜென்மாவில் எலியாக இருந்தேன் அப்படின்றதுக்கோசரம் அந்த எலி பண்ண காரியத்தை இப்போ பண்ண முடியுமா? சிம்மேன பூத்வா பகவோ மயாத்தாக வியாக்ரேன பூத்வா பகவோ மயாத்தாக. ஐயோ, நான் சிங்கமாக பிறந்து எத்தனையோ கொன்றேன் பல் உயிர்களை, புலியாக பிறந்து நான் எத்தனையோ பேரை கொண்டு சாப்பிட்ருக்கேன். இப்போ அந்த காரியத்தை பண்ணலாமா? அவன் பண்ண முடியுமா? போன ஜென்மத்தில் ஒரு கொலைக்காரனாக இருந்து கொலை செய்து 10 பேரை கொலை பண்ணி அந்த கொலை குற்றவாளியாகி அப்பொழுது இருந்த அரசனாலே இவன் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டு தண்டனை அளிக்கப்பட்டு தூக்கில் போடப்பட்டவன். இப்போ அவனே இந்த ஜென்மால ராஜாவா பிறந்திருக்கான். 10 பேரை யுத்தத்தில் தன் கையில் இருக்கிற கத்தியால் வெட்டி சாய்க்கிறான். உடனே ராஜாவுக்கு வீரப்பதக்கம்ன்றான். ராஜாவை வீரனே வாழ்க, வீரன் வாழ்க அப்படின்ற ராஜாவை. போன ஜென்மால இவன் தான் கொலைகாரன்னு குற்றம் பழி சுமத்தப்பட்டு தூக்கில் போடப்பட்டவன். ஆனால் இந்த ஜென்மால அவன் என்ன பண்ணுறான்? ஒரு அரசனாக இருந்து தன் மக்களை காப்பாற்றுறதுக்கு 10 பேரை வெட்டி சாய்க்கிறான். எல்லாத்துலேயும் வித்தியாசம் இருக்கு, புரிந்து கொள்ளுங்கள். வித்தியாசத்தை நாம் எந்த இடத்தில் எப்படி பார்க்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வெறும் காழ்ப்புணர்ச்சியினுடைய அடிப்படையில் பகவத்கீதையோ அல்லது நம்முடைய சனாதன தர்மத்தையோ நாம் பார்த்தோம் என்றால் காமாலை கண்ணுக்கு தெரிவது எல்லாம் மஞ்சளாகத்தான் தெரியும். மஞ்சகாமால வந்த ஒருத்தனுக்கு வெண்மையான சங்க பார்த்தாலும் அவனுக்கு என்ன கண்ணு தெரியும்? மஞ்ச கண்ணாதான் தெரியும். அவனுக்கு சங்க மஞ்சாலாக தான் பார்ப்பான். கண்ணில் ஒருத்தனுக்கு கேட்ராக்ட்னா வானத்தில் பார்த்தா 2 சந்திரன் தான் தெரியும். சந்திரன் 2 ஒன்று தானே. கண்ணாடி போட்டு இப்படி கண்ணாடி போட்டால் தெரியும் ஒரு சந்திரன் தான். கேட்ராக்ட் அவனுக்கு தப்பு. அதனால் பெருமாள் அழகாக சொல்கிறார், அவன் பண்ணியிருக்கிறதான கர்மாக்கு ஏற்ற மாதிரி சாத்விகனாக இருந்தால் இப்படி பிறப்பான், ராஜசனாக இருந்தால் இப்படி பிறப்பான், தாமசனாக இருந்தால் இப்படி பிறப்பான் சொல்கிறார். அதை கேட்போமே நம்ம. அப்புறம் நம்ம அப்ஜெக்ஷன் பண்ணுறோம். முதல்ல கேட்கறதுக்கே நம்ம தயாராக இல்லையே. ஹே அர்ஜுன, பிராமண, க்ஷத்ரிய, வைஷ்யர், வேளாளர் இவர்களில் யார் யாருக்கு என்னென்ன குணம், என்ன செயல், அவர்களுடைய ஜீவன உபாயம் என்றால் என்ன, இதை சாஸ்திரம் ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லியிருக்கு.
ஒரு ஷாப்பிங் மாலுக்குள்ளே போனால் இந்த இடத்துல லேடிஸ் பர்ஃப்யூம்னு வச்சுருக்கு, இந்த பக்கம் ஜென்ஸ் பர்ஃப்யூம்னு வச்சிருக்காளோ இல்லையோ. அதை புருஷர்கள் பெண்களினுடைய உடையை அணிந்து சென்றாலும் சரி, பெண்கள் புருஷருடைய உடையை அணிந்து சென்றாலும் சரி, சுவாமி நம்ம காலுக்கு போட்டுக்கக்கூடியதான செருப்பு முதற்கொண்டு வித்தியாசம் இருக்குது. இது லேடிஸ் செப்பல்ரா, இது புருஷாருடைய செப்பல்ரா. அது எங்கே ஏன் அந்த வித்தியாசம் வந்தது? ஏன் அந்த வித்தியாசம் வந்தது? இது வந்து சாஃப்ட் ஸ்கின்னில் பண்ணியிருக்கக்கூடிய செப்பல், இது ஹார்டு ஸ்கின்னில் பண்ணியிருக்கக்கூடிய செப்பல். வித்தியாசம் இருக்கா இல்லையா? வித்தியாசம் இல்லாமல் உலகம் எப்படி இயங்கும்? ஒன்று என்று இருந்ததுன்னா அடுத்தது ரெண்டுன்னு ஒன்று இல்லாமல் எப்படி உலகம் இயங்கும்? ஆனால் எல்லாத்துலேயும் வித்தியாசம் இருக்கு. அது என்னவோ இந்த சனாதன தர்மத்தை மட்டும் சில பேர் குறிவைத்து பேசிக்கொண்டு வருகிறார். பாஹ்ய பிராமண க்ஷத்ரிய விஷாம் சூத்ராணாஞ்ச பரந்தப கர்மாணி பிரவிபக்தானி ஸ்வபாவ பிரபவைஹி குணைஹி. அவரவர்கள் என்னென்ன செய்கிறார்கள் அந்த குணத்தின்படியாக அவரவர்கள் எப்படி நடக்கிறார்கள்னு சொன்னால், இதில் ஒருத்தர் உயர்த்தியாக பேசுகிறோம், ஒருத்தர் மட்டம் தட்டி பேசுகிறோம், பேச்சு எங்கே வந்தது? அதுவும் வரல. அதையும் புரிஞ்சுக்கணும். இப்போ என்ன சொன்னால் பெருமாள், தியாகம் சந்நியாசம் இதனுடையதான பொருளில் வேற்றுமை என்பது கிடையவே கிடையாது. கர்த்திருவ தியாகம், மமதா தியாகம், பல தியாகம் என்று 3 விதமான தியாகங்கள் அடங்கின சாத்வீக தியாகத்தை தான் இது குறிப்பிடுகிறது. இதுவும் தெளிவு, இது ஸ்பஷ்டம். இப்ப சாத்வீக தியாகத்துடன் நாம் கர்மாக்களை செய்ய வேண்டும் என்றால் நமக்கு சத்துவகுணம்ன்றது அதிகமாக இருக்கணும். சத்துவகுணத்துடைய டாமினேஷன் நமக்கு இருக்கணும். அப்ப சத்துவகுணத்தை வளர்த்து கொள்வதில் தான் நாம் முயற்சி பண்ணணும். சாத்வீகம் சாத்வீகம் சாத்வீகம். இன்னொருத்தரை பற்றி பேசும்போது அப்படியே கண்கள் அகன்று விரிந்து, ஆஹா அப்படியா அந்த சமாச்சாரமா, அப்படியா அவாத்தில் அதை பண்ணாளா, இவாத்தில் இதை பண்ணாளா, இவா அதை பேசினாலும் அவர் நான் அன்றைக்கே நினச்சேன், நான் அன்றைக்கே சொல்லக்கூடாதுன்னு தான் பேசாமல் இருந்தேன். நடக்கும், எனக்கு என்றைக்கோ தெரியும் அதெல்லாம். ஒரு நாள் இது வாரத்தில் அப்படி தான் நடக்க போகிறது. என்ன பேச்சு பேசுகிறோம் நாமெல்லாம், என்ன பேச்சு பேசுகிறோம் பார். நீ மோட்ச சாதனமாக உன்னுடைய காரியங்களை செய்கிறாய் என்றால் சாத்வீக தியாகத்துடன் பகவதாராதன ரூபமாகத்தான் இந்த கர்மாக்களை எல்லாம் செய்ய வேண்டும். அது மூலமாகத்தான் பெருமாள் அடைய முடியும் என்பதுதான் இங்க விவரணம் பண்ணப்படுகிறது. கர்மஜான் வித்திதான் சர்வான் என்று சொன்னானோ இல்லையோ. அப்ப கர்மயோகத்தினுடைய உட்பிரிவு என்ன? தபஸ், தீர்த்த யாத்திரை. இதில் நாம் எதை கடைபிடிப்பதாக இருந்தாலும் நாம் நம்முடைய வர்ணாசிரம தர்மத்திற்கு உட்பட்டுத்தான் கடைபிடிக்க வேண்டும். இது 4வது அத்தியாயத்தில் ஸ்பஷ்டம். தபஸ், தீர்த்த யாத்திரை, தேவதார்ச்சனம் எல்லாம் ஒருத்தர் பண்ணா நாம பண்ணக்கூடாது. அவர் பண்ண முடியும்னா நாம பண்ண முடியாது. அவர் ஒரு சொக்கா போட்டுக்கிறார், நான் அந்த சொக்கா போட்டுக்க முடியாது. ஏன்னா அந்த சொக்கா எனக்கு பொருத்தமான சொக்கா இல்லை. அவர் உடம்பு வேத்து கொட்டாத உடம்பு, அந்த சொக்கா போட்டார்னா அவருக்கு சுகமாக இருக்கும். என் உடம்பு வேத்து கொட்டுற உடம்பு, அந்த சொக்காயை நான் உடம்புல போட்டுட்டேன்னா உடனே எனக்கு உள்ளுக்குள்ளே அரிக்க ஆரம்பிச்சிடும், அலர்ஜி வந்துடும், வேத்து கொட்ட ஆரம்பிக்கும். வித்தியாசம் இருக்கும் இல்லையோ? அவர் யூஸ் பண்ணுறதை நான் யூஸ் பண்ண முடியாது சுவாமி, அவர் பண்ணுறதை நான் பண்ண முடியாது, அவர் பண்ணுறதை நான் பண்ணக்கூடாது. நான் ஏன் பண்ணக்கூடாது? பண்ணக்கூடாது தான். நீயே ஏன் பண்ண முடியும்? பண்ணலையே. கீழே எல்லா எக்ஸாம்பிளும் சொல்லி ஆயிடுத்து. விவேகம் இருக்கிறவன் யோசிக்கிறே யோசிப்பான். ஆமா இல்ல, கரெக்டு தான். அதை கேட்கிறாவோ இல்லையோ? உன்னுடையதான வளர்ப்பு பிராணிகளுக்காக வாங்கி வைத்ததான உணவை நீ உண்பாயான்னு கேட்டா, நான் சாப்பிடுவேன் அவன் சொன்னா என்ன சொல்றது? நம்ம அதுக்கு மேல நம்ம ஒன்றும் பதில் சொல்ல முடியாது. சரிப்பா ரொம்ப சந்தோஷம்னு போக வேண்டியதுதான். நம்ம வித்தியாசங்களை நாம பார்க்கணும். அதுக்காக இதை ஒசத்தி மட்டம் என்பதாக பேச சொல்லவில்லை, அப்படி பேசவும் இல்லை. இதை நீங்க மற்றவர்களுக்கு புரிய வையுங்கள். அட்லீஸ்ட் முதல்ல நீங்க என்ன கிளியரா புரிஞ்சுக்கோங்க. இத்தனை நாள் பகவத்கீதை நீங்க எப்படி பார்த்தீங்க, என்ன புரிஞ்சுட்டீங்க எனக்கு தெரியாது. இங்கதான் என்ன என்பதை நாம் தெரிந்து தெளிந்து அனுபவிக்க வேண்டும். அப்ப தர்மங்கள் எது அவரவர்கள் தங்கள் தங்கள் வர்ணாசிரம தர்மத்திற்கு உட்பட்டு தான் காரியங்களை பண்ண வேண்டும் என்பது 4வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டது. அந்த தர்மங்கள் எதுன்றதை இப்பதான் சொல்ல போறான் பெருமாள். அந்த தர்மங்கள் எதுன்றதை இப்பதான் சொல்ல போறான்.
முதல்ல உன்னுடைய ஆசிரமம் என்ன, உன்னுடைய வர்ணம் எது, உன்னுடைய தர்மம் எது, அதை தெரிஞ்சுக்கோ. தெரிஞ்சுக்காம பண்ணாத. நமக்கு தேவையா தேவையில்லையான்னு தெரிந்து கொள்ளாமல் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் உட்காராத, ஒரு ஃபேஸ்புக்கு போஸ்ட்டை ஃபார்வர்ட் பண்ணாத, அதை படித்ததில் பிடித்தது சொல்லாத, படித்தவுடன் கிழித்து விடவும் அதை பண்ணாத. இதில் திரைவர்ணிகர்கள்னு பேர் ஒருத்தருக்கு, 3 பேருக்கு, பிராமண க்ஷத்ரிய வைஷ்யர்கள், இவாளுக்கு திரைவர்ணிகர்கள்னு பேர், திஜர்கள்னு பேர் இவாளுக்கு. ஏன்னா இவாளுக்கு வேதாத்தியனம் உண்டு, உபநயன சம்ஸ்காரம் உண்டு, வேதாத்தியனம் உண்டு. அடுத்தது தான் 4ஆம் வர்ணத்தவர்கள் அப்படின்னா அவளுக்கு உபநயன சம்ஸ்காரங்கள். ஏன் அவளுக்கு உபநயன சம்ஸ்காரங்கள்? தயவுசெய்து அவர்களை தப்பாக சொல்லலை. இதுலேயே சில பேருக்கு சம்ஸ்காரத்தில் வித்தியாசங்கள் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி அவளுக்கு சம்ஸ்காரம் கிடையாது. ஆனால் இவர்கள் மூவரும் செய்யும் செயலுக்கு அவர்களுடைய துணை என்பது மிக மிக இன்றியமையாது. அது ரொம்ப முக்கியம், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவர்களுடைய சப்போர்ட் இங்கே ரொம்ப முக்கியம். அதனால் அவளை ஒன்றும் குறைக்கல. யஜ்ஞம் பூணல் போட்டுண்டா மட்டும்தான் அவர்கள் உயர்ந்தவர்கள், பூணல் போட்டவர்கள் மட்டும்தான் இவர்கள் உயர்ந்தவர்கள் இல்லை. அந்த மென்டாலிட்டியே கிடையாது, அந்த மாதிரி ஒரு இன்டென்ஷன் கிடையவே கிடையாது. ஆனால் வித்தியாசம் என்ன, அந்த வித்தியாசத்தினுடைய காரணம் என்ன, அதை நாம் எப்படி அணுகுவது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இப்பொழுது வித்தியாசப்படுத்தி பார்ப்பதை கூட சிலர் வெறுக்கிறார்கள். கொஞ்சம் தப்பான விபரீதமான அனுஷ்டானங்களை செய்கிறார்கள். இப்போ நான் கீழே சொன்ன எக்ஸாம்பிளை கூட அவள் விபரீதமாக பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கா. ஏன்னா தாங்காது இல்லை அதை அதாவது இது தப்புன்னு நிரூபிப்பதற்காக மன்னித்து விடுகிறார். அதற்கு மேலே அவளுக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் நம்மக்கிட்ட மெசேஜ் கிடையாது. சரி, யூயம் யூயம் மயம் மயம், நீங்கள் அப்படியா, ரைட், ஓகே, உங்களால் அதை பண்ண முடியுமா, ரைட், பண்ணிக்கோங்க. எங்களால் அது முடியாது. ஏன்னா நாங்கள் இந்த வழியில் வந்துட்டோம். எங்கள் கிருஷ்ணன் கொடுத்த கீதையை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம், அதுக்கு எம்பெருமானார் பண்ணின பாஷ்யத்தை நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம், அவ்வளவுதான் எங்களுடைய லெவல் அப்படின்னு விட்டுடணும். வீணை நம்ம ஆர்கியூ பண்ணி நம்முடைய டயத்தை, நம்முடைய காலத்தை நம்ம வீண் பண்ணக்கூடாது. ஸ்வபாவ பிரபவைஹி குணைஹி ஸ்வகீயோபாவா ஸ்வபாவா. அந்தந்த பிறவிகள் நாம் எடுப்பதற்கு முன் செய்திருக்கக்கூடிய கர்ம வினைகள் தான் இங்கே காரணம். கர்மத்தில் இருக்கக்கூடிய தாரதமியத்தினால தான் சத்வாதி குணங்களிலும் பிறவியிலும் பலவிதமான வித்தியாசங்கள், மாறுபாடு காண்பிக்கப்படுகிறது. பிராமண ஜாதிக்கு ரஜோகுணமும் தமோகுணமும் குறைந்து சத்துவகுணம் மேலிட்டிருக்கும். க்ஷத்ரியனுக்கு தமோகுணம் சத்துவகுணம் குறைந்து ரஜோகுணம் மேலிட்டிருக்கும். வைஷ்யனுக்கு சத்துவகுணமும் ரஜோகுணமும் குறைந்து தமோகுணம் மேலிருக்கும். வேளாளருக்கு சத்துவகுணம் ரஜோகுணம் குறைந்து தமோகுணம் வளர்ந்திருக்கும். தமஹா சூத்ரே ரஜஹா க்ஷத்ரே பிராமணே சத்துவமுத்தமம். இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இதனுடைய விளக்கம், இதனுடைய விசேஷங்களை எல்லாம் மேலே நாம் அடுத்த உபன்யாசத்தில் பார்க்கலாம். பிராமண க்ஷத்ரிய விஷாம் சூத்ராணாஞ்ச பரந்தப கர்மாணி பிரவிபக்தானி ஸ்வபாவ பிரபவைஹி குணைஹி. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது அடியான் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. பிராமண க்ஷத்ரிய விஷாம் ब्राह्मण क्षत्रिय विशाल சூத்ராணாஞ்ச பரந்தப शूद्राणाञ्च परन्तप கர்மாணி பிரவிபக்தானி कर्माणि प्रविभक्तानि ஸ்வபாவ பிரபவைர்குணைஹ. स्वभावप्रभवैर्गुणैः. இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். ब्राह्मण क्षत्रिय विशां शूद्राणाञ्च परन्तप कर्माणि प्रविभक्तानि स्वभावप्रभवैर्गुणैः. தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் முக்கியமானது பகவன் நாம சங்கீர்த்தனம். அதனால் என்ன ஏற்படுகிறது என்று கேட்கலாம் இல்லையா? புண்ணியம் ஒன்று ஏற்படுகிறது. அது ஒன்று இல்லாமல் பகவானுக்கு பிரீத்தியானது ஏற்படுறது. இதை பற்றி பார்த்தோன்னா கிம் சம்பாத்தியம் மனுஜைஹி அப்படின்னு பகவத் பாதால் பிரஷ்னோத்தர ரத்ரி மாளிகா அப்படிங்கிற ஒரு கிரந்தத்தில் கேட்குறார். கிம் சம்பாத்தியம் மனுஜைஹி, மனிதர்களால் எது சம்பாதிக்கப்பட வேண்டியது? அந்த கேள்விக்கு பகவத் பாதாலே பதில் சொல்கிறார். வித்யா வித்தம் பலம் யசா புண்ணியம்.
வித்யா கல்வி, அடுத்தது வித்தம் பணம், பலம் பலம்னா ஆரோக்கியம் வரதுக்கு உண்டான சக்தி, யசா புகழ், அடுத்தது புண்ணியம். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், பகவான் ஆராதிக்கிறதா இருந்தால் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லை. வெல்த்து ஹெல்த்து இது ரெண்டுமே முக்கியம். ரெண்டுத்தையும் நம்ம வளர்க்கணும். ஒரு சமயத்தில் வெல்த்தையும் வளர்க்கணும், ஹெல்த்தையும் வளர்க்கணும், அதோடு சேர்ந்து ஸ்பிரிச்சுவல் அதையும் வளர்க்கணும். அதாவது ஆன்மீக விஷயமான சமாச்சாரமும் வளரணும், நம்மளே வளர்ந்துட்டுருக்கணும் அப்படிங்கிறது தெரியறது இல்லையா. ஆரோக்கியம் பலம் வளரணும்னா நடக்கணும், குளிக்கிறதுனால 10 விதமான லாபம்னு சொல்கிறார். குணாதச ஸ்நானபரஸ்ய சாதோ, பலம் எப்படி வளரும் அப்படின்னா குணாதச ஸ்நானபரஸ்ய சாதோ ரூபஞ்ச தேஜா பலஞ்ச சௌச்சம். ரூபம் வளருமா, தேஜஸ் வளரும், பலம் வரும். ரூபஞ்ச தேஜா பலஞ்ச சௌச்சம். 4வது சௌச்சம். சௌச்சம்னா சுத்தி, அந்தःகரண சுத்தி பகிஷுத்தி. அந்தःகரண சுத்தி மானசம் ஸ்நானம் விஷ்ணு சிந்தனம் அப்படின்னு சொன்னோம், ஏற்கனவே பார்த்தோம். அதனால் விஷ்ணு சிந்தனம் பண்ணுறதுனால கோவிந்த கோவிந்த கோவிந்தான்னு குளிக்கணும். குளிக்கிறதுனால என்ன ஆகுது, மானசமான ஒரு ஸ்நானம் ஏற்படுறது, சுத்தி வருது. சுத்தி வந்து அது அழுக்கெல்லாம் போக்குறதுங்கிறார். பகிஷுத்திக்கு நம்ம எல்லாம் சோப்பு தேய்க்கிறோம், அரப்பு தேய்க்கிறோம், மண்ணு தேய்க்கிறோம், அவ சௌகரியம். அடுத்தது ஆயுஷ்யம். 5வது ஆயுஷ்யம் ஆரோக்கியம். ஆயுஷ்யம்னா புரியுறது உங்களுக்கு, ஆரோக்கியம்னா புரிகிறது. அலோலுபத்துவம், இது செய்யணும் இதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது வருதான் புத்தி குளிக்கிறதுனால. அலோலுபத்துவம் துஸ்வப்ன காதா, கெட்ட கனவெல்லாம் போகிறது. தபஸ்ச மேதா, தபஹா 9 தபஸ் அப்படிங்கிறார். மேதா புத்தி சக்தி வளருது. இதுக்கெல்லாம் காரணமாக பலம் இருக்குது. பலமே இல்லைன்னா ஸ்நானம் பண்ண முடியாது இல்லையா. அது பலத்தை சம்பாதனம் பண்ணணும். பலம் யசா, அதுக்கு மேலே ருணு ஜுணு ரே பிரமரா, ருணு ஜுணு ரே பிரமரா, ருணு ஜுணு ரே பிரமரா, ருணு ஜுணு ரே பிரமரா, சாண்டி தூவவ குணு 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 ரே பிரமரா, ருணு ஜுணு ரே பிரமரா, சாண்டி தூவவ குணு ரே பிரமரா, சாண்டி தூவவ குணு ரே பிரமரா. ಚರಣ ಕಮಲದನು ರೇ ಭ್ರಮರಾ, ಚರಣ ಕಮಲದನು ರೇ ಭ್ರಮರಾ, ಚರಣ ಕಮಲದನು ರೇ ಭ್ರಮರಾ, ಚರಣ ಕಮಲದನು ರೇ ಭ್ರಮರಾ, ಭೋಗಿತು ನೀಶನು 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 ರೇ ಭ್ರಮರಾ, ರುಣು ಜುಣು ರೇ ಭ್ರಮರಾ, ಸಾಂಡಿ ತೂವವ ಗುಣು ರೇ ಭ್ರಮರಾ, ಸಾಂಡಿ ತೂವವ ಗುಣು ರೇ ಭ್ರಮರಾ. ಸುಮನ ಸುಗಂಧೋ ರೇ ಭ್ರಮರಾ, ಸುಮನ ಸುಗಂಧೋ ರೇ ಭ್ರಮರಾ, ಸುಮನ ಸುಗಂಧೋ ರೇ ಭ್ರಮರಾ, ಸುಮನ ಸುಗಂಧೋ ರೇ ಭ್ರಮರಾ, ಪರಿಮಾಣ ವಿಕದೋ
இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நாம் பாராயணம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷர தோஷம் இருந்திருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு பகவானிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टम् मात्राहीनम् च यद्भवेत् तत्सर्वम् क्षम्यताम् देव नारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. சுவாமியின் அருள் நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्. विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।